சிவபெருமானின் நெற்றிக்கண், அதாவது மூன்றாவது கண் உருவான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இது வெறும் ஒரு அங்கமாக மட்டுமன்றி ஞானத்தின் அடையாளமாகவும் அக இருளை நீக்கும் ஒளியாகவும் பார்க்கப்படுகிறது. நெற்றிக்கண்ணின் மற்றுமொரு முக்கிய நிகழ்வு காமதகனம். நெற்றிக்கண் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது மன்மதனைச் சுட்டெரித்த நிகழ்வுதான். சிவபெருமான் தவமிருந்தபோது அவரது தவத்தை கலைக்க மன்மதன் மலர் அம்புகளை எய்தான். இதனால் கோபமுற்ற சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை சாம்பலாக்கினார். இது நமக்குள் இருக்கும் ஆசை மற்றும் புலனின்பங்களை ஞானம் என்னும் நெருப்பால் சுட்டெரிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் தத்துவமாகும். நெற்றிக்கண் உணர்த்தும் பாடம். ஞானம். ஊனக்கண்களால் பார்க்க முடியாத உண்மைகளை ஞானக்கண்ணால் பார்க்கலாம். அழிவு. தீய எண்ணங்களையும் அறியாமையையும் அழிக்கும் சக்தி கொண்டது. முக்காலம். இடக்கண் கடந்த காலத்தையும் வலக்கண் நிகழ்காலத்தையும் நெற்றிக்கண் எதிர்காலத்தையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, முருகப்பெருமான் தோன்றியதும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் மூலமாகத்தான். குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவில். சூரிய பூஜை. நடக்கும் சூரிய பூஜை பற்றி கேட்கிறீர்களோ என தோன்றுகிறது. குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதம் 3, 4, 5 தேதிகளில் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும். இந்த நிகழ்வு பொதுவாக 15 முதல் 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும். சூரிய கதிர்கள் லிங்கத்தின் மீது மெல்ல மெல்ல இறங்கி பின் மறையும் இந்த தருணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 3. ஆதியோகி. அடியோகி காட்சி. கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா மையத்தில் ஆதியோகி திவ்ய தர்சனம் என்ற லேசர் இந்த தலம் முன்பு கடம்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் இங்கிருக்கும் ஈசனுக்கு கடம்பவனேஸ்வரர் என்று பெயர் வந்தது. வடமொழியில் இதை கடம்பவனம் என்று அழைப்பர். மதுரையைப் போலவே இதுவும் ஒரு காலத்தில் கடம்ப மரங்கள் நிறைந்த பகுதியாக திகழ்ந்ததால் வடகாசி மற்றும் தென் மதுரை என்றும் அழைக்கப்படுகிறது. 2. தல வரலாறு. லெஜெண்ட். சப்த கன்னியர். ஒருமுறை தூம்ரலோசனன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க சப்த கன்னியர்கள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வேண்டினர். ஈசன் அவர்களுக்கு காட்சி தந்து அசுரனை அழித்து சப்த கன்னியர்களுக்கு அருள்பாலித்தார். இக்கோவிலில் சப்த கன்னியர் சன்னதி மிகவும் விசேஷமானது. கண்வ மகரிஷி. கண்வ மகரிஷிக்கு ஏற்பட்ட சாபம் இத்தல இறைவனை வழிபட்டதால் நீங்கியதாக கூறப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள். தைப்பூசம். காவிரி ஆற்றில் நடைபெறும் தைப்பூச திருவிழா இக்கோவிலின் மிக முக்கியமான விழாவாகும். அன்று சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல தெய்வங்கள் காவிரி ஆற்றிற்கு எழுந்தருளும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்கும். மகா சிவராத்திரி. வருடாந்திர சிவராத்திரி விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். வழிபாட்டு பலன். இத்தலத்தை இறைவனை வணங்கினால் திருமண தடைகள் நீங்கும், சப்த கன்னியரின் அருளால் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவபெருமானின் 5 தொழில்கள். சிவபெருமான் பிரபஞ்சத்தை இயக்க 5 முக்கிய தொழில்களை புரிகிறார். படைத்தல், சிருஷ்டி, உலகையும் உயிர்களையும் உருவாக்குதல். காத்தல், ஸ்திதி, படைத்த உயிர்களை பராமரித்தல். அழித்தல், சம்ஹாரம், பழையனவற்றை அழித்து புதிய மாற்றங்களுக்கு வழிவகுத்தல். மறைத்தல், திரோதனம், வினை பயன்களை அனுபவிக்கச் செய்தல். மாயை. அருளுதல், அனுக்கிரகம், பக்தர்களுக்கு மோட்சத்தை அளித்தல். 2. சிவபெருமானின் அடையாளங்களும் அதன் சக்திகளும். சிவபெருமானின் ஒவ்வொரு தோற்றமும் ஒரு தத்துவத்தையும் ஆற்றலையும் குறிக்கிறது. நெற்றிக்கண். இது ஞானத்தின் அடையாளம், காமத்தையும் அறியாமையையும் சுட்டெரிக்கும் வல்லமை கொண்டது. திருநீறு, விபூதி. முடிவில் எல்லாம் சாம்பலே என்ற நிலையற்ற தன்மையையும் தூய்மையையும் குறிக்கிறது. திரிசூலம். இது இச்சை, அறிவு, செயல் ஆகிய 3 சக்திகளையும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்
ஆகிய மூன்றையும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை குறிக்கிறது. உடுக்கை, டமருகம், பிரபஞ்சத்தின் முதலோசையான ஓம் என்னும் நாதத்தை உருவாக்குகிறது. இதுவே படைப்பின் தொடக்கம். சடாமுடி மற்றும் கங்கை, வேகமான கங்கையை தலையில் தாங்கி உலகை காக்கும் பொறுமையையும் கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் இது காட்டுகிறது. 3. அஷ்டகுணங்கள், எண்குணத்தான். சைவ சித்தாந்தத்தின்படி சிவபெருமான் 8 உயர்குணங்களைக் கொண்டவர். தன்வயத்தன், சுயாதீனமானவர். தூய உடம்பினன், இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்ந்தவன், பாசங்களின் நீங்கியவன், பேரருளுடையவன், முடிவில்லாத ஆற்றலுடையவன், வரம்பில்லாத இன்பமுடையவன். சிவபெருமானின் முக்கிய வடிவங்கள். நடராஜர், பிரபஞ்சத்தின் இயக்கத்தை ஆனந்த தாண்டவம் மூலம் சமநிலைப்படுத்துகிறார். தக்ஷிணாமூர்த்தி, அமைதி மற்றும் மௌனம் மூலம் உலகிற்கு ஞானத்தை போதிக்கும் குருவாகத் திகழ்கிறார். அர்த்தநாரீஸ்வரர், ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு ஆற்றல்களும் சமமானவை, சிவன் சக்தி என்பதை உணர்த்துகிறார். முருகப்பெருமானின் தோற்றம். 6 பொறிகள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. தாரகாசுரன் என்ற அசுரனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து 6 மகா தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த பொறிகள் வாயுதேவனாலும் அக்னி தேவனாலும் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. அவை 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு இறுதியில் முருகப்பெருமானாக சரவணனாக உருவெடுத்தன. அதாவது முருகப்பெருமான் ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பின் அம்சம். 2. யோகக்கலையில் ஆக்ஞா சக்கரம். ஆன்மீக ரீதியாகவும் யோகக்கலையிலும் நெற்றிக்கண் என்பது நம் உடலில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. புருவங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த சக்கரம் விழிப்புணர்வையும் ஞானத்தையும் குறிக்கிறது. சாதாரண மனிதர்களுக்கு 2 கண்கள் வெளி உலகை பார்க்க உதவுகின்றன. ஆனால் தியானத்தின் மூலம் ஒருவர் தனது உள்நோக்கிய பார்வையை அடையும்போது இந்த 3வது கண் அல்லது ஆக்ஞா சக்கரம் விழிப்பதாக கூறப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண் கொடுத்தது. பெரிய புராணத்தில் ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு உண்டு. சிவபெருமானின் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனார் தான் கொடுத்த வாக்கை தவறியதால் தனது 2 கண் பார்வையை இழந்தார். அவர் இறைவனை வேண்டி பதிகம் பாடியபோது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் இடக்கண் பார்வையும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் வலக்கண் பார்வையும் அவருக்கு கிடைத்தது. இறைவனின் அருள் பார்வை, நெற்றிக்கண் அருள் ஒருவருக்கு இழந்த பார்வையை கூட மீட்டுத் தரும் என்பதற்கு இது ஒரு வரலாற்றுச் சான்று. 4. செங்குத்தாக அமைந்திருப்பது ஏன்? சிவபெருமானின் மற்ற 2 கண்கள் கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக இருக்கும். ஆனால் நெற்றிக்கண் மட்டும் செங்குத்தாக வெர்டிகலாக இருக்கும். இதன் தத்துவம் என்னவென்றால், கிடைமட்ட கண்கள் உலகியல் ரீதியான லாப நஷ்டங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் பார்க்கும். செங்குத்தான கண் என்பது உயர்ந்த நிலை அல்லது மேல்நோக்கிய ஞானத்தை மட்டுமே குறிக்கும். இது காலத்தை கடந்த பார்வை கொண்டது. நெற்றிக்கண்ணின் மறுபெயர். நெற்றிக்கண்ணுக்கு பாலநேத்திரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. பாலம் என்றால் நெற்றி, நேத்திரம் என்றால் கண். இதனால்தான் சிவபெருமானுக்கு பாலநேத்திரன் அல்லது முக்கண்ணன், திரியம்பகன் என்ற பெயர்கள் வந்தன. ஒரு சிறு தகவல். சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லப்படுவது பயமுறுத்துவதற்காக அல்ல. அது நம்மிடம் உள்ள அகங்காரம், அதாவது ஈகோ மற்றும் அறியாமை அழிய வேண்டும் என்பதை குறிக்கும் குறியீடு ஆகும். முக்காலத்தையும் அறியும் ஆற்றல். சிவபெருமானின் 3 கண்களும் காலத்தின் 3 நிலைகளை குறிக்கின்றன. வலது கண் சூரியன், நிகழ்காலம். இடது கண் சந்திரன், கடந்த காலம். நெற்றிக்கண் அக்கினி, எதிர்காலம். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் பேராற்றல் அந்த நெற்றிக் கண்ணுக்கு உண்டு. இதனால்தான் சிவனை முக்காலமும் உணர்ந்தவர் என்று போற்றுகிறோம். 2. அறிவு என்னும் நெருப்பு, தி ஐ ஆஃப் விஸ்டம். ஆன்மீக ரீதியாக நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களை அழிக்கும் சக்தியாக நெற்றிக்கண் கருதப்படுகிறது.
வெறும் கண்களால் நாம் உருவங்களை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் நெற்றிக்கண் என்பது உள்நோக்கிய பார்வை. ஒரு பொருளின் வெளித்தோற்றத்தை பார்க்காமல் அதன் உண்மையான தன்மையை பார்க்கும் அறிவுக்கண் அது. அறிவியல் ரீதியான பார்வை. பீனியல் கிளாண்ட். நவீன அறிவியலில் மனித மூளையின் நடுப்பகுதியில் பீனியல் சுரப்பி என்ற ஒன்று உள்ளது. இதை அறிவியலாளர்கள் அட்ரோஃபீட் தேர்ட் ஐ என செயலிழந்த மூன்றாவது கண் என்று அழைக்கிறார்கள். முற்காலத்தில் மனிதர்களுக்கு இது விழிப்புடன் இருந்ததாகவும் காலப்போக்கில் அதன் சக்தி குறைந்ததாகவும் ஒரு கருத்து உண்டு. சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது யோக பயிற்சியால் இந்த சுரப்பியை தூண்டி பிரபஞ்ச ஆற்றலை தொடர்பு கொள்ளும் நிலையை குறிக்கிறது. 5. கலை மற்றும் சிற்பசாஸ்திரம். சிற்பக்கலையில் சிவபெருமானின் நெற்றிக்கண் எப்போதும் செங்குத்தாக வரையப்படும். உலகியல் சார்ந்த பார்வைகள் எப்போதும் பிரிவினையை பார்க்கும். ஆனால் செங்குத்தான பார்வை என்பது உயர்நிலை ஆற்றலை நோக்கி உயர்வதை குறிக்கிறது. இது உலகத்தோடு ஒட்டாமல் இறைநிலையோடு இணைந்திருப்பதன் அடையாளம். 6. கபாலீஸ்வரர் கோவில் ஒரு சிறு தகவல். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக இருந்தாலும் அந்த லிங்கத்தின் மீது நெற்றிக்கண் தழும்புகள் இருப்பதை இன்றும் காணலாம் என்று ஐதீகம் கூறப்படுகிறது. சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் திருக்கோவில் தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சிவத்தலங்களில் ஒன்றாகும். இக்கோவில் ஆன்மீகம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் சங்கமமாக திகழ்கிறது. இக்கோவிலை பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ. பெயர் காரணம். கபாலீஸ்வரர். கபாலம் என்றால் மண்டையோடு. ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மா தானும் சிவனுக்கு நிகரானவர் என்று ஆணவம் கொண்டார். அவரது ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை கொய்தார். பிரம்மாவின் கபாலத்தை கையில் ஏந்தியதால் இத்தலை இறைவனுக்கு கபாலீஸ்வரர் என்று பெயர் வந்தது. மயிலாப்பூர் பெயர் வந்த வரலாறு. மயில் வடிவம். பார்வதி தேவி ஒருமுறை சிவபெருமான் உபதேசித்த மந்திரத்தின் பொருளை கவனிக்காமல் அங்கே தோகையை விரித்தாடிய மயிலை பார்த்து கொண்டிருந்தார். இதனால் கோபமுற்ற சிவன் பார்வதியை மயிலாக மாறும்படி சாபமளித்தார். பார்வதி தேவி மயில் உருவில் இத்தலத்திற்கு வந்து புன்னை மரத்தின் அடியிலிருந்த சிவலிங்கத்தை வழிபட்டு தனது சாப விமோசனம் பெற்றார். மயில் பூஜித்த ஊர் என்பதால் இது மயிலாப்பூர், அதாவது மயில் கூட்டல் ஊர் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் அன்னை கற்பகாம்பாள் மயில் உருவில் பூஜிக்கும் சிற்பத்தை காணலாம். கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு. ராஜகோபுரம். சுமார் 120 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் காண்போரை வியக்க வைக்கும். இதில் பல புராணக் கதைகளை விளக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தெப்பக்குளம். கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள மிகப்பெரிய புனித குளம் கபாலீஸ்வரர் தெப்பக்குளம் சென்னையின் அடையாளங்களில் ஒன்று. புன்னை மரம். இக்கோவிலின் தலவிருட்சம் புன்னை மரம். இது மிகவும் பழமையானது மற்றும் புனிதமானது. 4. 63 திருவிழா. இக்கோவிலின் மிக முக்கியமான திருவிழா பங்குனி உத்திரம் ஆகும். இந்த விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் 63 விழா உலக புகழ் பெற்றது. அன்று 63 நாயன்மார்களின் சிலைகளும் வீதியுலா வரும். இதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். 5. நெற்றிக்கண் தொடர்பு. நீங்கள் முன்பு கேட்டது போல இத்தலத்து இறைவனான கபாலீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றியவர். இத்தலத்து லிங்கத்தை உற்று நோக்கினால் சிலருக்கு நெற்றிக்கண் போன்ற அடையாளங்கள் தெரிவதாக நம்பப்படுகிறது. மேலும் ஞானக்கண்ணை திறக்கும் ஆற்றல் கொண்ட ஈசன் இங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்.